வணக்கம், நான் தான் உங்கள் வில்டர்பால பேசுகிறேன். இன்றைக்கி எந்த வேலையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டா செட் ஒர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செட் ஒர்க் பார்த்தோம் நம்ம சாயலுடைய பக்கத்தில் கொட்டலாம்பட்டியில் இந்த செட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஜிஐ பைப் தான் பயன்படுத்தியிருக்கோம், ஜிபி பைப் தான் பயன்படுத்தியிருக்கோம். ஃபுல்லாமே அப்போலோ பைப் பிராண்டட் தான் பயன்படுத்தியிருக்கோம். அதனால் நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. இதில் பெரிய செட்டாக போடுறோம் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம பெரிய செட்டாக வந்தாலே என்ன பண்ணிடுவோம் அப்படின்ட்டா போல்டு நெட்டு மாடலில் தான் எப்பயும் போடுவோம். ஏன்னா பெரிய செட்டை போடையில் நல்லா பக்காவாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி போல்டு நெட்டு போட்டு தான் போடுவோம். இந்த வீடியோ லென்த்தாக இருக்கிறதுக்காண்டி 2 வீடியோவை பிரிச்சுருக்கோம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் கிட்டத்தட்ட வருது. அதனால் 2 வீடியோவை பிரிச்சாச்சு. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 அடி தோண்டி நம்ம காங்கிரீட்டுக்கும் ரெடி பண்ணி நம்ம காங்கிரீட் ரெடி பண்ணி போட்டாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ட்ரெஸ்ஸு தான் ரெடி பண்ணி நம்ம மாட்டியிருக்கோம். அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி கிராஸ் கட் பண்ணி நடுவாலையும் பீஸ் வச்சு வெல்டிங் அடித்தோம். அதாவது டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது எந்த ஒரு இதுக்குமே ஒரு சரியான ஸ்ட்ராங்காக இருக்கிறது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி வேலை உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ட்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி வேலை நமக்கு பண்ணித்தருவோம். இதில் போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு பைப் தான் பயன்படுத்திடுவோம். பில்லருக்கு எல்லாமே 3 இன்ச்சு பைப் தான் போட்டிருக்கோம். மொத்தம் 6 பில்லர் ஒண்டியிருக்கோம். அதே மாதிரி மேலே ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே 3 கொன்றையும் 2.5 கொன்றையும் யூஸ் பண்ணிருக்கோம். அதே நேரம் மேலே பரத்தில் பார்த்தீங்கன்னா 1.5 கொன்றை தான் நார்மலாக யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி இதுவே போதும் அப்படிங்கிறதுக்காண்டி இதுவே ரொம்ப ஸ்ட்ராங்காகிருச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம லென்த்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால 20 அடியாக போட்டுருவோம் அப்படின்னு பிளான் பண்ணி 20 அடி சீட்டாகவே பிளான் பண்ணி போட்டோம். ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நீளம் பெருசாக இருந்தனால கொஞ்சம் மேலே ஏற்றி போடுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஈஸி தான். மேலே தூக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் நம்ம ட்ரெஸ்ஸை பறத்திட்டு மேலே பரத்துலையும் பறத்திட்டு நம்ம வழக்கம் போல் சீட்டு ஆயிடுச்சு. சீட்டு பார்த்திங்கன்னா அப்போலோ சீட்டு தான் போட்டிருக்கோம். இதில் ஃபுல்லாமே இது மொத்தம் 60 அடி வரும். 40 பிரித்து சீட்டை போட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ.